அனைவருக்கும் வணக்கம். அயக்ரீவர் வரலாறு. ஸ்ரீ அயக்ரீவர் அவதாரம் ஆவணி மாதம் பௌர்ணமி திதியும் திருவோண நட்சத்திரமும் கூடிய நன்னாளில் நிகழ்ந்தது. இத்தினம் அயக்ரீவ ஜெயந்தி என்று கொண்டாடப்படுகிறது. சந்திர பிம்பத்தில் எழுந்தருளியிருப்பார். சந்திர பிறவையில் அவதாரம் பண்ணுகிறார். கிருத யுகத்தில் வசிஷ்டர் எப்படி வேதம் சொன்னாரோ அதேபோல திரேதா யுகத்தில் விஸ்வாமித்திரர் எப்படி வேதம் சொன்னாரோ, துவாபர யுகத்தில் வியாசர் எப்படி வேதம் சொன்னாரோ, கலியுகத்தில் இப்பவும் அதே மாதிரி வேதம் சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். மது மற்றும் கைடவன் என்ற 2 அசுரர்கள் பிரம்மாவிடம் இருந்த வேதங்களை திருடிக்கொண்டு கடலுக்குள் சென்று மறைந்தனர். வேதங்கள் இல்லாமல் பிரம்மாவால் தனது படைப்புத் தொழிலை தொடர முடியவில்லை. அவர் மகாவிஷ்ணுவை வேண்டினார். வேதங்களை மீட்கவும் அசுரர்களை அழிக்கவும் விஷ்ணு குதிரை முகத்துடன் பரிமுகக் கடவுளாக அவதாரம் எடுத்தார். அசுரர்களை வதம் செய்து வேதங்களை மீட்டு மீண்டும் பிரம்மதேவரிடம் வழங்கினார். வேதத்தை வாக்கு வன்மை அருள்வதற்காக தோன்றியவர் அயக்ரீவர். வாக்குக்கெல்லாம் அதிபதி அயக்ரீவர். ஆயக்கலைகள் 64 அருளும் சரஸ்வதி தேவிக்கும் குரு ஆவார் அயக்ரீவர். நன்றி.